சாப்பிடலாமா? காலையிலயும் சாப்பிடுற, மதியானமும் சாப்பிடுற, சாயங்காலம் சாப்பிடுற, நைட்டு சாப்பிடுற. இதென்ன வயிறா பாதாளமா? அது வாங்கி வாங்கி வந்து யானைக்கு சாப்பாடு போற மாதிரி போட்டு தரீங்க. பார்த்தா போய்கிட்டே இருக்கு உள்ள. இரு, இந்த கருவா கொஞ்சம் வெயிட் பண்ணு கருவாடு. பாப்பா பேசி வாங்கிடலாம். பஜ்ஜி நாய எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எங்கண்ணா மூஞ்சி முடிச்சு போனா ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. மூஞ்சி விழிச்சு போனா கலைசுன்னு வர மாட்டேங்குது. வாங்க அளவுக்கு கொடுக்க முடியல, கொடுத்தா வாங்க முடியும். எங்க அப்பங்க கூட புடுங்கா புடுங்குறியா? உன் மூஞ்சில முடிச்சு போனா காய்ச்ச, மண்டை வலி, கையாளு வலி, இடுப்பு வலி, எல்லா வலியும் வருது நாய. கருட நாய சொல்லு நாய. ஆமா 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 நவராஜ் மேல ஆமா. இன்னும் ஆமா ஆமான்னு கருட நாய் சொல்றா. இங்க வியாபாரமுள்ள ஒண்ணுமுள்ள வாச்சினாயா. நாங்க வர்ற பாடு எங்களுக்கு தெரியும். சரி நாய, என்ன நாய நீ பாடுபடுற? நீ ஒன்னும் வியாபாரமுள்ள ஒண்ணுமுள்ள ஏதோ போக்கணும் வச்சுருக்கேன். அப்படி வந்து ஓட்டிக்கிட்டு கடையை சதுரி பேசாம தூங்கலாம்ல நீ வீட்டுல? குழப்பத்தான யார் பாக்குறது? குழப்பத்தால வந்து நீ இல்லங்கிற. அப்புறம் வந்து எதுக்கு ஓடிட்டு கஞ்சி ஆறு ஊத்துறது? யார் வண்டி யாரு முன்னாடி நீ தான் பார்க்கணும். அப்புறம் வந்து நானும் வச்சு பார்க்க முடியும் எங்களோட. ஆமா ஆமா ஆமா. சரி பாப்பா, சரி பஜ்ஜி நாய எனக்கு ஒரு கலர் வேணும். இந்த கலர் நாய 25 ரூபா. 25 ரூபாயா? நான் நாய பார்த்த பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாய வெளி கடையில 10 ரூபா விற்கிது நாய. போட்டிருக்குங்களா? முதல்ல போட்டிருக்க தவளை போட்டிருக்கியாதுல. அப்புறம் தவளை போட்டிருக்கேன். எனக்கு வேணாம். முதல்ல போட்டது தவளை போட்ட எனக்கு வேணாம். குடிக்கிறதுக்கு வந்து கலர் வேணும். நீ போட்டிருக்கிறது முதல்ல போட்டிருக்கியா? அப்புறம் பணத்தை போட்டுக்க சொல்றியா? வட்டிக்கு மேல வட்டி வாங்கி போட்டிருக்கேன். வட்டிக்கு மேல வட்டி வாங்கி போட்டிருக்க. சரி, கலர் எனக்கு வேணாம். இப்ப சாப்பிட்ற மாதிரி என்ன இருக்கு? சாப்பிட்ற மாதிரி கடலை உருண்டை இருக்கு. கடலை உருண்டையா? கடலை உருண்டை சாப்பிட்டா வந்து பல்லு போகும். அப்புறம் வேற என்ன இருக்கு? கேக் இருக்கு. கேக்கு பார்த்தா சாப்பிட்டா சக்கரை வியாதி வரும். அப்புறம் வேற என்ன இருக்கு? வேற இது அதிரசம் இருக்கு. அதிரசம் இருக்கு. பார்த்தா வந்து பல்ல குடஞ்சு எடுத்துறேன். அப்புறம் பல்லு கட்ட டாக்டர் போனா 5000 ரூபாய் கேட்பேன். இது வந்து இந்த ஜிலேபி 5 ஓவா. டாக்டர் போனா 5000 ஓவா கட்டானு. அப்புறம் வந்து வட்டிக்கு வாங்கி கட்டானு. அப்படி கட்டினா குடும்ப குண்டிய தூக்கிட்டு போயிறேன். அது வந்து விளங்காது. சரி, அப்புறம் வந்து வேற இருக்கு சாப்பிடுறதுக்கு? கேக் இருக்கு. கேக் இருக்கா? வந்து வாரையில வந்து சொல்லு. ஆமா ஆமா. கேக்கு வேணாம் நாய். அப்புறம் வேற என்ன இருக்கு? வேற செவனப்பு இருக்கு. செவனப்பு தான் வேணாம். செவனப்பு கூலிங்கா இருக்கா? கூலிங்கா இருக்கு. கூலிங் இல்லையா? கூலிங்கா இருக்குன்னு சொல்ற. பிரிட்ஜா காணா, வாஷிங் மிஷினா காணா? வீட்டுல உள்ள இருக்கு. உள்ள இருக்கா? ரிப்பரா இருக்காது? ஆமா, ரிப்பரா இருக்கு. ரிப்பரா இருக்குன்னா எப்படி சாப்பிட முடியும்? கூலிங்கா சாப்பிட்டா வெயிலுக்கு பார்த்தா வந்து இதா இருக்கும். உடம்பு வந்து இந்த ஹீட்டை வெளியேற்று உடம்பு வந்து நல்லா இருக்கும். அவ்வளவுதான் இருக்கு. என் கடையில அவ்வளவுதான் இருக்கு. அவ்வளவு இருக்கா? அவ்வளவு இருக்குன்னா திண்டுக்கல் பூட்டை வாங்கிட்டு கூட்டிட்டு பழனிக்கு போயிட்டு மொட்டையை போட்டு வந்துடுறேன். நீங்க அப்புறம் ஒரு 50,000 பணத்தை கூட. 50,000 ரூபாய் கொடுத்த பணத்தவே வாங்க முடியல. 50,000 போனா நான் ஏட்ட போறது? அப்புறம் எப்படி? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போன கடன் அடிக்கிறது. கடன் அடிக்கணுமா? நம்ம கவர்மெண்டே கடனாத்தே இருக்கு. கவர்மெண்ட் கடனவே நம்மளால அடைக்க முடியல. நம்ம கடனை இங்கிட்டு போட்டு நம்ம அடைக்கிறது. சரி, வேற என்ன இருக்கு சாப்பிடுறதுக்கு? சொல்லு பச்சை நாயா. கேக் இருக்கு. கேக் இருக்கா? கேக் இருக்கு. கேக்கு பழசா இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு? வேற முறுக்கு இருக்கு. ஆச்சுனாயா முறுக்கு இருக்கு. முறுக்கு ஊசிப்பி இருக்கு. வேற சேவு இருக்கு. சேவு இருக்கா? சேவு வேணா. சேவு இது செஞ்சு போய் கிடக்கு. வேற இது இருக்கு. எது இருக்கு? பார்த்தா பூசணம் பிடிச்சிட்டு இருக்கு. வேணா. வேற என்ன இருக்கு? வேணா நாய. நாயா நீயே சாப்பிட. நாய் நீ சாரு நாய. நாங்க வாடுறதுக்கு வாடுறதுக்கு சாப்பிடுற மாதிரி நாய் ஏதாவது இப்படிலாம் பேசலாமா? இப்பெல்லாம் பேசாம காசு கொடுத்தா வந்து பேச முடியும் நானு. கருவாடு. ஆமா ஆமா ஆமா. சரி, சாப்பிடுறதுக்கு பொறி உருண்டை இருக்கா? வாச்சினாய அப்பளம் இருக்கு. வாச்சினாய அப்பளம் சாப்பிட்டா வந்து நம்ம இந்த உடம்புல ஒரு கொப்பளம் வரும். வேற வாச்சினாய முட்டாய் வேணுமா? வாச்சினாயா முட்டாய் சாப்பிடணும். நானே வந்து குழந்தையா நானு. ஆமா, கை குழந்தையா சாப்பிடலாம். அதான் சாப்பிட்டதே ஆரோக்கியமா இருக்கு. கை குழந்தை பிறக்கட்டு நான் வந்து வாங்கி கொடுத்துறேன். வீட்டு வாங்கி கொடுத்துறேன். என் குழந்தை வாங்கி கொடுத்துறேன். வந்து எனக்கு மேல சார் நாயா. கருணை சாப்பிடலாம். கருவாடு நாயா. சொல்லு நாயா. ஆமா ஆமா ஆமா. வாச்சினாய பிஸ்கட் வேணுமா? வாச்சினாயா பிஸ்கட் சாப்பிடுறதுக்கு நானு சாப்பிடுறதுக்கு
வேணா பச்சி நாயே வேற என்ன இருக்கு சாப்பிட்ற மாதிரி என்ன இருக்கு பீஸா இருக்கா பர்கர் இருக்கா லேஸ் இருக்கா லேஸ் குர்கரே வெஜிடபிள் பப்ஸ் பப்ஸ் இருக்கா பப்ஸ் இருக்கா வாச்சினாயா பப்ஸ் 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 இல்லையா அது சிப்ஸ் அது சிப்ஸ் ஆமா வேணாம் அது வேணாம் அப்புறம் இந்த வேற என்ன இருக்கு அவ்வளவுதான் ஐயா அவ்வளவு இருக்கா ஐயா அவ்வளவு இருக்குங்கிற கடையில வந்து பார்த்தா வந்து எல்லாமே வந்து இருக்குங்கிற சரக்கு கிட்ட சரக்கும் இல்ல என்ன இருக்கு வேற என்ன நாய் இருக்கு நாயா சொல்லு நாயே வேற ஒண்ணும் வாச்சினாயா அவ்வளவுதான் வாச்சினாயா இருக்கா கடை வச்சு பெரிய ஆளா இருக்கேன் இடம் வேற வாங்கி போட்டுருக்கேன் வீடு வாசல் மாடு ஆடு வாங்கி போட்டு பாத்துரும் வேற வாங்க அடுத்த மாசம் வர 4 ஏக்கர்ல பாத்துரும் வர கட்ட போறியாம்ல நீ வந்துருவேன் காலையில வாது இது பைனான்ஸ்காரன் வந்துருவான் வெள்ளாட வருவியா 5 மணிக்கு வருவானா அது வந்து 5 மணிக்கு வந்தா 4:50க்கு கடையை பூட்டிட்டு ஓடி போயிடும் வீட்டுக்கு நான் ஆன முடியும் ஆமா ஆமா இன்னும் நோமா போமா கருவாடு உனக்கு வந்து என்னென்ன வேணும் இங்க பாரு முதலாளி ஆமா 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 கருவாடு நாயா சாடாவோட நாயா சாப்பிடுறதுக்கு நாயா என்னென்ன வேணும் அத பாரு கோழி மிட்டாய் வாங்கி கொடு கோழி மிட்டாய் வேணா கோழி பண்ணிக்கிட்டே போகணும் நம்ம ஆமா 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 கோழி பண்ணிக்கு போனா இப்போதைக்கு என்னமா சொல்றாங்க கொரோனா வருதுங்கிறாங்க கிரணா வருதுங்கிறாங்க ஆம்லெட் வாங்கி கொடு ஆம்லெட் வாங்கி கொடுவா ஆம்லெட் வேணா முட்டை பண்ணிக்கிட்டே போகணும் வாஜினாயா ஏடா இவ்வளவுதான் இருக்கு இவ்வளவு இருக்கா ஆமா சரக்கு வந்து போறதுல வாங்கி போறதுல எப்படி நான் போட்டு வந்து வட்டி கட்டுவானியே சரக்கும்ல ஒண்ணும்ல கந்தோடிக்கு வந்து வாங்கி போட்டுருக்க ஒண்ணும்ல சரக்கு தான் நான் வந்து ரொட்டேஷன் ஆகும் உனக்கு ஆமாண்ணாயா அப்படி வாச்சினாயா அப்படி ஓடிக்கிருக்கா என்ன பண்றது என்ன ஒண்ணுன்னா வந்து எங்கிட்ட வந்து கடனை கூட நான் வாங்கி போட வந்து பிச்சை கிச்சை எடுத்தா யார்ட்ட வாங்கி போட வந்தானா வாங்கி போடத்தான் நான் கஞ்சி குடிக்க முடியும் நீங்க என்னண்ணாயே பண்றது நான் என்ன பண்றது கடைக்கார வந்து கேட்கிறேன் பொண்டாட்டி என்னண்ணாயே பண்றது ஏதாவது பண்ணணும் ஐயா பொண்டாட்டி வில்லையே காப்பாற்றணும் நம்ம தான் பார்க்கணும் மற்றவனை பார்ப்பேன் மற்றவனை என்ன பார்ப்பேன் வேடிக்கை தான் பார்ப்பேன் பொண்டாட்டி வில்லையை பார்க்கணும் நம்ம கஷ்டப்பட்டுதான் ஆகணும் ஐயா இடையில அந்த பிள்ளைய தொல்லை தாங்க முடியல நிம்மதியா தூங்க முடியல நான் வாச்சினாயா பெரிய மிஸ்ஸா இருக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலாங்க நாயா நானாயே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமில்ல வயிறு வேற பார்த்தா கவான்னு பசிக்குது என்ன தொல்லையா இருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஆமா ஆமா கருவாடு நாயா ஜாலரா போட விடு நாயா ஏதாவது பார்த்து சாப்பிட்டுட்டு போவான் சாப்பிட்டாதான் வந்து வந்து ஆம்லேட்டுக்கு தானே ஹோட்டலா இது ஆம்லேட்டுக்கு வருமானத்தோட ஏன் பிரச்சனை உனக்கு இருக்கிறது வந்து அவமானதே ஜாஸ்தி இருக்குங்க சரி நாயா அப்படி வந்து உனக்கு நம்ம மனசு கொஞ்சம் கஷ்டம்ல கோயிலுக்கு வந்து போயிட்டு வரலாம்ல போயிட்டு வந்தா நாயா உனைய புடிச்ச தரித்திரிய நாய் கரை நாய் எல்லாம் விடு நாய நானாய கலரு கேட்டா கூலிங் இல்ல கூலிங் கேட்டா பிரிச்சு கேட்டா வந்து வறுப்புங்கிற என்ன பண்றது தூக்கி எடுத்து நாய கருவாடே பாரு கருவாடே வேற என்ன படிக்கல்லே இருக்கு எதுக்கு படிக்கல் மண்டையில போடவா வாச்சினா எதுவா இருக்கு என்கிட்ட இது இருக்கா ஆமா ரவலாஜி மாரலே ஆமா ஆமா உன் தொல்லை பெரும் தொல்லையா இருக்கு வந்து ஒரு 2 அப்பளம் கொடு நாயா 2 அப்பளம் உன் தொல்லை தாங்க முடியல கருவாடு நாயா இது வந்து நாயா சாப்பிடு நாயா கொஞ்சம் பேசாம இரு நாயா ஆமா ஆமா ரவலாஜி மாரலே ஆமா சாப்பிடு நாயா நான் புலப்பு செய் சரக்கும்ல ஒண்ணும்லாம இருக்கு சரி வந்து நாயா வந்து ஒண்ணுமே இல்ல என்னத்த கேக்குறது கடையத்தான் நம்ம எழுதி வாங்கினேன் ஆமா சரி நான் கடை கிடையா எழுதி படி ஒண்ணும் பண்ணல நட்டத்துல ஓடிக்கிருக்கு பணம் வாங்கியிருக்க 4 வருஷம் ஆச்சு வட்டி மேல வட்டி போட்டு குட்டி மேல குட்டி போட்டு 1,47,800 ரூபா இருக்கு அப்படிங்கிற சரி வந்து கையெழுத்த போடு கடை எனக்கு வந்து கால்ரா வந்து வரப்போது உனக்கு என்னன்னாயா பாக்குறது உனக்கு டைம் கொடுத்து அந்த ஓஞ்சு வச்சு வான காசை வந்து நீங்க வந்து திருப்பி தர்ற மாதிரி இல்ல என்னதான் பண்ணலாம் ஒண்ணு வந்து மாசத்துக்கு வந்து மாசம் கொஞ்சமா கொடுத்து களி 2 டெய்லியும் கொடுத்து களி இல்லைன்னா வாரம் கொடுத்து களி நாய ஏதாவது ஒண்ணு பண்ணு நாயா நீ கொஞ்சம் பார்த்து பண்ணு
பார்த்து பண்றதுக்கு நான் தோசை பண்றதா, இட்லி பண்றதா, புரோட்டா பண்றதா, சப்பாத்தி பண்றதா, நான் பார்த்தா ஹோட்டலு கடையை வச்சிருக்கேன் நான் பார்த்து பண்றது. கையெழுத்து வாங்க அவர்கிட்ட மட்டும் பேச தேவையில்லை. கையெழுத்து வாங்கணும் இல்லைன்னா காலைல வந்து வாங்கலாமா, தலையெழுத்து வாங்கிடுமா இல்லைன்னா இது வாங்கிடுமா? ஆள் கடைபிடி போறது ரெடியா இருக்கு. பாருங்க பாரு, நீங்க பாருங்க. குடும்பத்தை வந்து நீ பார்க்கணும், உங்ககிட்ட கொடுத்த கணக்கை நான் பார்க்கணும். அதுதான் அது நல்லது நமக்கு. குடும்பம் நல்லா இருக்கு, நம்ம வர செலவு நல்லா இருக்கேன். நீங்க வாரீங்க போறீங்க பாருங்க, பாருங்க கடையும் பாருங்க. ஒன்னும் வியாபாரம் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. நம்ம சரி அது சரி பஜ்ஜி நாயே எப்படி நாய் நான் வந்து இதை கிளியர் பண்றேன். நீ எனக்கு எல்லாம் வச்சு நாயா கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. நீங்களும் பார்த்து இது பண்ணுங்க. சரி நாயா, எனக்கு நாயே டெய்லி வந்து எனக்கு பண்றியா? ஒரு நாளைக்கு 500 மணிக்கு எனக்கு கொடுக்குறியா? ஒரு நாளைக்கு 500 மணிக்கு? சரி நாயா, கொஞ்சம் இது பண்ணுவேன். சரி நாயா, ஒரு நாளைக்கு வந்து நாயா இந்த 500 மணிக்கு கொடுத்துரு. இந்த கணக்கு வேமா முடிக்க பாரு. வேமா வந்து நீ வாட வந்து 40 சில்லற பேலன்ஸ் முடிக்கிற. அப்படி முடிக்கலன்னா கடை இழுத்து முடியல, கடை எழுதி வாங்கிடுவேன். நாயா கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அதெல்லாம் போட முடியாது. நானும் பிள்ளை குட்டி இருக்கா, கொஞ்சம் பொறுமையா தான் கட்டி கொடுப்பேன். அப்படியா? ஆமா. அப்புறம் பொறுமையா கேட்கணும். 10 வருஷம் ஆகிறேன். அப்புறம் வந்து நான் வாங்கினேன், என் மய வரணும், என் பேரை வரணும். அதே மாதிரி நீ வரணும், உன் மய வரணும், உன் பேரை வரணும். அது வந்து வேலைக்கு ஆகாது. கொடுப்பேன் பொறுமையா கொடுப்பேன். ஆனா குடிப்பீங்க, ஆனா பணம் தர மாட்டீங்க. பொறுமையா கொடுப்பேன். இல்ல பச்சி நாயே, நீ கொடுக்க போறது பணமா அல்வாவா? இல்ல நாயா கொடுக்கற கடை வாங்கிருக்கேன். நான் தான் வாங்கிருக்கேன். பொறுமையா கொடுப்பேன். பொறுமையானா ஒரு நாய் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகுமா? இல்ல ஆச்சு நாயா கொடுத்துருவேன். எவ்வளவு சீக்கிரம் என்ன நம்பி கொடுத்தீங்களோ அது சீக்கிரம் கொடுத்து. சரி நாயா பச்சி நாயே, ஒரு நாளைக்கு பச்சி நாயே 500 மணிக்கு வந்து வேம கொடுத்து முடிச்சு விடு. அதை முடிச்சுன்னா ஒரு 2 மாசம் வேம முடியும் நாயே. சரி நாயா, நாயா இது உங்களுக்கு லாஸ்ட் நாயே, நான் வரேன். சரியா? நாயா என்னை வச்சு மிரட்டி போறியா? ஒன்னே கொல்லாம பண்ண மாட்டேன்.